எல்லா பக்கத்துலையும் இருந்தது. சரி, படத்தோடைய கதை என்ன? சின்ன வயசுலேயே அப்பா அம்மாவை கொண்டுடுறாங்க. ஒரு தம்பி, ஒரு அக்கா எப்படி எப்படியோ போராடி ஒரு நிலைமைக்கு வந்து மேலே வராங்க. வந்தப்போ பார்த்தீங்கன்னா தம்பி வந்து ஒரு பெரிய கேங்ஸ்டராக மாறுறாப்புல. மாறி 1947 கோவாவை காட்டுறாங்க. கோவாவில் என்னென்னா சுதந்திரம் கிடைச்ச பிறகும் வந்து போர்ச்சுகீசியர்கள் அந்த பகுதி ஆண்டுகிட்டு இருந்தாங்க அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குது. இப்போ என்ன ஆகுதுன்னா, கேங்ஸ்டர் ஆகிட்டு இவர் போர்ச்சுகீசியர்களுக்கு எதிராக சண்டை போடுறாரா, இல்லை அந்த கேங்குக்குள்ளே இருக்கிறாரா, இவர் யார், இவருக்கும் அவங்க அக்காவுக்குமான அந்த பாசம் என்ன, அந்த கேங்ஸ்டர் குரூப்பில் அவங்க அக்காவும் ஒரு முக்கியமான ஆளா, இதெல்லாம் சத்தியமாக ஒன்றுமே புரியலைங்க. வந்து இவ்வளோ தான். இதனுடைய ஒன்லைன் சொன்னோம்னா இதுதான். இன்னும் சுருக்கமாக சொன்னோம்னா ஒரு அக்கா தம்பி பாசம் அப்படின்ட்டு முடிச்சிடலாம். இந்த படத்தை 3 வருஷமா இல்லை 3.5 வருஷமா எப்படி எடுத்தாங்க, எதுக்கு எடுத்தாங்க, ஏன் ஒன்றுமே புரியல. வந்து இதை தாண்டி ஃபர்ஸ்ட் ஹாஃப் முழுக்க சுடுறாங்க, தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க, சுடுறாங்க, தம் அடிக்கிறாங்க, சரக்கு அடிக்கிறாங்க. ஆம்பளை பொம்பளை எல்லாரும் வந்து இது வந்து வெள்ளைக்காரன் கதையா, இது போர்ச்சுகீசர் கதையா, இது இந்தியாவில் நடக்குதா, இது வந்து சைபீரியாவில் நடக்குதா? ஏன்னா திடீர்னு பார்த்தீங்கன்னா வறண்ட பகுதியாக காமிக்கிறாங்க, திடீர்னு பார்த்தா பனிப்பொழிவாக நடக்குது. வந்து யாரு அவருக்கு ஒரு பிளாஷ்பேக் ஒன்று வைக்கிறாங்க. அப்புறம் அவர் அதுலேருந்து மறுபடியும் வராரு. அவர் பார்த்தீங்கன்னா நினச்ச மேனிக்கு இந்த தீபாவளிக்கு வந்து துப்பாக்கி வாங்கி டேப் சுற்றிட்டு பசங்க வெடிச்சிட்டு இருப்பாங்க இல்லைங்களா, டொப்பு 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 டொப்புன்னு அது மாதிரி சுட்டு தள்ளிக்கிட்டே இருக்கிறார். எதுக்குன்னு என்னன்னே கடைசி வரைக்கும் புரியல. ஒரு படம் ஆரம்பித்து குறைந்தபட்சம் ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கதைக்குள்ளே போயிடணும், அதிகபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே கதைக்கு போயிடணும். ஆனால் இந்த படம் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒரு படம் தொடங்கி குறைஞ்சபட்சம் 5 நிமிஷத்துக்குள்ளே கதை போயிடணும், அதிகபட்சம் வந்து ஒரு 20 நிமிஷத்துக்குள்ளே கதை போயிடணும். ஆனால் இந்த படம் வந்து இன்டர்வல் வரைக்கும் பார்த்தீங்கன்னா 1.5 மணி நேரம் ஓடுங்க. 1.5 மணி நேரம் ஓடுது. எதுக்காக ஓடுது, ஏன் ஓடுது, ஒன்றுமே புரியவே இல்லை. இதுதான் உண்மை. வந்து இதெல்லாம் தாண்டி என்ன மனசில் வச்சு இவங்க எடுத்தாங்கன்னு தெரியல. வந்து நேற்று முந்தினாலோ இந்த கேவிஎன் ப்ரொடக்ஷன் ஜனநாயகன் படத்தை தயாரித்தாங்கல்ல, அவங்க வந்து ஒரு ப்ரெஸ் ரிலீஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க. என்னென்னா, இந்த பட சம்பந்தமான காட்சிகளை யாரும் வந்து செல்ஃபோனில் எடுத்துடாதீங்க, எடுத்துட்டிங்கன்னா அது சோஷியல் மீடியாவில் வெளியிட்டுறாதீங்க. ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம், இந்த படத்தில் வரக்கூடிய கேரக்டரை யாரும் ரிவீல் பண்ணிடாதீங்க. அப்புறமா இதில் இருக்கிற சஸ்பென்ஸ் எல்லாம் வந்து நீங்கள் பாட்டு வந்து இந்த பப்ளிக் பைட்ஸ் கொடுக்குறேன்னு சொல்லிடாதீங்க, உங்கள் சோஷியல் மீடியாவில் போட்டுறாதீங்க, குறிப்பாக விமர்சனத்தில் அது எதையும் வந்து டீகோட் பண்ணிடாதீங்கன்னு. இவங்க என்ன தைரியத்தில் இதை சொல்லியிருக்காங்கன்னு தெரியல. உண்மையிலேயே அந்த நிறுவனம் அந்த படத்தை பார்த்தாங்களா, இதில் என்னங்க வந்து கதை இருக்குது?